தாய் வீடு ஆகஸ்ட் 2024. தலைப்பு: எதிர்காலத்தை பொறுப்பேற்க இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல். எழுதியவர் தேவப்பிரியா. வாசிப்பவர் ஜேமா. 1960களில் உலகம் முழுவதும் பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளால் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்ட இளைஞர்கள் மாற்றத்தை வேண்டினர். அமெரிக்காவில் சிவில் உரிமைகள் இயக்கம், வியட்நாம் போர் எதிர்ப்பு இயக்கம், ஐரோப்பாவில் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் கோரிய மாணவர் போராட்டங்கள் போன்ற முக்கிய சமூக இயக்கங்களில் இளைஞர்கள் முன்னணியில் இருந்தனர். ஹிப்பிகள் போன்ற எதிர்கலாச்சார இயக்கங்களின் எழுச்சி பாரம்பரிய விழுமியங்கள் மீது கேள்வி எழுப்பி நிராகரிப்பை நோக்கி தள்ளியது. பொருளாதார நெருக்கடி, அதிகரித்த வேலையின்மை, கல்வி மறுசீரமைப்புக்கான கோரிக்கைகள் போன்றவற்றால் இந்த அதிருப்தி மேலும் தீவிரமடைந்தது. தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் உலகளாவிய இளைஞர்களை ஒன்றிணைத்து மாற்றத்தை நோக்கிய அவர்களின் கூட்டு கோரிக்கைகளை வலுப்படுத்தின. இதனால் உண்டான கலகங்களும் போராட்டங்களும் அதனால் உண்டான விளைவுகளும் உலகம் முழுவதும் எதிரொலித்தன. இலங்கையும் இதற்கு விதிவிலக்காகவில்லை. இந்நிலைமையை எதிர்கொள்வதற்கான பரிந்துரைகளையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான சட்டங்களை முன்மொழிவதற்கான ஏற்பாடுகளையும் அக்காலத்தில் இராஜாங்க அமைச்சராகவும் பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளராகவும் இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன கையாண்டார். அவருக்கு இவ்விடயத்தில் பணி ஓய்வு பெற்ற ஓர் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஆலோசனை வழங்கி உதவினார். 1967 இஸ்ரேலிய இராணுவ மற்றும் மூலோபாய நிபுணர் பிரிகேடியர் ஆர்ய லெவி இலங்கையின் நிலைமைகளை ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையில் இளைஞர்களின் அறிவு மற்றும் தொழில்வாண்மையை தேசிய அபிவிருத்திக்கு எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பிலான விடயங்கள் உள்ளடக்கி இருந்தன. இளைஞர்களின் அதிருப்தியை போக்குவதற்கும் இளைஞர்களின் அறிவு மற்றும் இளைஞர் உழைப்பை இலங்கையில் தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையாக மாற்றுவதற்கும் இந்த அறிக்கை அடித்தளமாக அமைந்தது. பிரிகேடியர் ஆர்ய லெவி இஸ்ரேலிய இராணுவத்தில் ஒரு சிறப்புமிக்க அதிகாரியாக பல்வேறு இராணுவ உயர் பதவிகளை வகித்துள்ளார். இராணுவ மூலோபாயம் மற்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய அவரது நிபுணத்துவம் இராணுவ விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டு பொருளாதார அபிவிருத்தி, நல்லாட்சி மற்றும் சர்வதேச உறவுகள் என பரந்ததாக இருந்தது. அவரது இராணுவ பணிக்கு பிறகு பிரிகேடியர் லெவி கல்வி மற்றும் ஆலோசனைக்கு மாறினார். அங்கு அவர் உலகளாவிய அபிவிருத்தி தொடர்பான ஆலோசகராக ஆனதுடன் அவற்றுக்கு தனது மூலோபாய நுண்ணறிவை பயன்படுத்தி அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குனராக பணியாற்றினார். மோதல் தீர்வு, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சமூக இணக்கப்பாடு போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். பிரிகேடியர் லெவியின் குறிப்பிடத்தக்க ஆய்வுகளில் இலங்கை தொடர்பான அவரது விரிவான ஆய்வும் அடங்கும். இலங்கையின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களில் பகுப்பாய்வை மேற்கொண்டு அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான மூலோபாய பரிந்துரைகளை அவர் வழங்கினார். அவரது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு அப்போதைய அமைச்சராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனவால் 1967 11 இலக்க தொண்டர் தேசிய இளைஞர் சேவைகள் சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. இலங்கையில் தேசிய அபிவிருத்தி மற்றும் சமூக சேவையில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்கான கட்டமைக்கப்பட்ட நிர்வாக சட்டகத்தை நிறுவுதல், நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் தன்னார்வ நடவடிக்கைகளில் இளைஞர்கள் பங்கேற்பதை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களின் ஆற்றலையும் திறனையும் பயன்படுத்துவதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது. இளைஞர் சேவையை ஒழுங்கமைப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும், அவர்களிடையே குடிமை பொறுப்புணர்வை வளர்ப்பதற்கும், இளைஞர்களிடையே தலைமைத்துவம் மற்றும் திறன் அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கும் இது சட்டபூர்வமான அடித்தளத்தை வழங்கியது.
எவ்வாறாயினும் நாட்டின் சகல பகுதிகளுக்கும் எல்லா சமூகங்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்காமை, நடைமுறைப்படுத்தல் மற்றும் நிர்வாக சிக்கல்களால் இச்சட்டத்தினால் பயனை பெற முடியவில்லை. இச்சட்டத்தின் சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் 1967 ஆண்டின் 11ஆம் இலக்க தொண்டர் தேசிய இளைஞர் சேவைகள் சட்டம் நிறுவப்பட்ட கட்டமைப்பு சட்டகத்தை மேம்படுத்துவதற்கும் 1968 ஆண்டின் 52ஆம் இலக்க சுயாதீன தேசிய இளைஞர் சேவைகள் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆயினும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை முழுமையாக தீர்க்க முடியவில்லை. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் ஓரங்கட்டல்கள், பண்பாட்டு நெருக்கடிகள், வாய்ப்புகள் இல்லாமை, பாரபட்சம் ஆகியவற்றோடு அப்போது நடைமுறையில் இருந்த இளைஞர் சேவை சட்டங்களின் குறைபாடுகள் ஆகியவை இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தியையும் விரக்தியையும் தூண்டி கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. 1972 ஆண்டு தெற்கில் இளைஞர் ஆயுத கிளர்ச்சி ஏற்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இன்னும் பல இளைஞர்கள் காணாமல் போயினர். இருந்தபோதிலும் இந்த சட்டங்கள் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தை நிறுவுவது உட்பட எதிர்கால இளைஞர் திட்டங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான அடித்தளத்தை அமைத்தன. 1977 சர்வ அதிகாரங்களுடன் ஆட்சிக்கு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன தான் பொறுப்பாக இருந்த விடயங்களை கையாள்வதற்கு அன்றிருந்த இளம் அமைச்சரான ரணில் விக்ரமசிங்கவை இளைஞர் விவகார அமைச்சராக நியமித்தார். 1979 ஆண்டின் 69ஆம் இலக்க தேசிய இளைஞர் சேவை சட்டத்தின் கீழாக தேசிய இளைஞர் சேவை மன்றம் உருவாக்கப்பட்டது. இளைஞர்களின் முழுமையான அபிவிருத்தியை உறுதிப்படுத்தும் வகையில் இளைஞர்களின் சுய அபிலாஷைகளை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட அரச நிறுவனமாக இது சொல்லப்பட்டது. பல ஆண்டுகளாக தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பது, குடிமை ஈடுபாட்டை ஊக்குவித்தல் மற்றும் இளம் இலங்கையர்களிடையே தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட பல்வேறு இளைஞர் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை ஒழுங்கமைப்பதில் தேசிய இளைஞர் சேவை மன்றம் குறிப்பிடத்தக்க பங்கை வகித்துள்ளது. இந்த திட்டங்களில் பட்டறைகள், பயிற்சி அமர்வுகள், மாநாடுகள் மற்றும் சமூக திட்டங்கள் ஆகியவை அடங்கும். அவை இளைஞர்களை அந்தந்த துறைகளில் செழிக்க தேவையான கருவிகள் மற்றும் வளங்களுடன் தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. மேலும் கல்வி, வேலை வாய்ப்புகள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அதிகரித்த அணுகல் போன்ற இளைஞர்களுக்கு பயனளிக்கும் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளுக்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வாதிடுகிறது. அத்துடன் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் வினைத்திறனான முறையில் இணைந்து செயலாற்றுவதன் ஊடாக உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் தீர்மானமெடுக்கும் செயல்முறைகளில் இளைஞர்களின் குரல்கள் மற்றும் நலன்கள் கேட்கப்படுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதையும் உறுதி செய்ய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் செயற்படுகிறது. இக்காலகட்டத்தை தொடர்ந்த காலங்களில் பரந்த சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களின் பின்னணியில் இளைஞர்களின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை நிவர்த்தி செய்வதை இலக்காக கொண்ட பல்வேறு இளைஞர் திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை எதிர்கொண்ட இன முரண்பாடுகள் மற்றும் பொருளாதார சவால்களின் பின்னணியில் நாட்டின் சமூக பொருளாதார கட்டமைப்பில் இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டங்கள் இருந்தன. 1978 இரண்டாம் குடியரசு யாப்பின் பின்னரான காலங்கள் இளைஞர்களின் நலன், வாழ்வுரிமை என்பவற்றில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்திய ஆண்டுகளாக மாறிப்போயின. அரசாங்கத்தின் இளைஞர் அபிவிருத்தி செயற்பாடுகளை இலங்கையில் தொடங்கிய ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலம் முழுவதும் அதன் பின்னரும் இளைஞர் அடைந்த நெருக்கடிகள் மிக மோசமானவையாக அமைந்திருந்தன. இளைஞர் நாடாளுமன்றம் 1980களில் இளைஞர்களுக்கு அரசியல் ஈடுபாடு மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டிற்கான ஒரு முறையான தளத்தை வழங்குவது குறித்த விவாதங்கள் கவனத்திற்கு உள்ளாகின.
எதிர்காலத்தை பொறுப்பேற்க இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த சிந்தனைகள் இளைஞர் நாடாளுமன்றம் எனும் எண்ணக்கருவுக்கு வித்திட்டது. இளைஞர்கள் விவாதங்களில் ஈடுபடவும் நாடாளுமன்ற செயல்முறைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தவும் இளைஞர்களிடையே குடிமை ஈடுபாடு மற்றும் தலைமைத்துவத்தை மேம்படுத்தவும் எண்ணக்கரு கட்டமைக்கப்பட்ட தளங்களை வழங்கியது. இவ்விடயத்தில் இந்தியாவின் முன்முயற்சி குறிப்பிடத்தக்கது. இந்திய இளைஞர் நாடாளுமன்றம் என்ற கருத்து 1960களில் இந்திய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது. இளைஞர்களிடையே ஜனநாயக விழுமியங்களையும் குடிமை ஈடுபாட்டையும் வளர்ப்பதற்காக இந்த முயற்சி நிறுவப்பட்டது. உண்மையான இந்திய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளை உருவகப்படுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு சட்டமியற்றும் செயல்முறைகளை பற்றி கற்பிப்பதோடு ஜனநாயக ஆட்சியில் தீவிரமாக பங்கேற்க அவர்களை ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டமைந்தது. இந்தியாவில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இளைஞர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை அமைச்சகம் தொடர்ந்து ஆதரிக்கிறது மற்றும் ஒழுங்கமைக்கிறது. இளைஞர் நாடாளுமன்ற திட்டம் 1966 மற்றும் 67 டெல்லியில் உள்ள பள்ளிகளில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1978 ஆண்டில் இளைஞர் நாடாளுமன்றம் திட்டம் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கேந்திரிய வித்தியாலயாக்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இருப்பினும் 1982-83 கேந்திரிய வித்தியாலயாக்களுக்கு இடைநிலை பள்ளிகள் இளைஞர் நாடாளுமன்ற தனித்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் டெல்லி மற்றும் அதன் அருகில் உள்ள மாநிலங்களில் அமைந்துள்ள கேந்திரிய வித்தியாலயாக்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் 40 ஆண்டு சுதந்திரம் மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் 1988 மற்றும் 89 ஆண்டுகளில் தேசிய அளவில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இந்திய இளைஞர் நாடாளுமன்றத்தின் தாக்கம் ஆழமானது. இந்திய இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் கணிசமாக அதிகரிப்பதுடன் அதிகாரமளிப்பையும் இது ஊக்குவிக்கிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் யதார்த்தமான மற்றும் கவரத்தக்க உருவகப்படுத்துதலை வழங்குவதன் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு நன்மை அளிக்கும் அத்தியாவசிய திறன்களை இது வழங்குகிறது. இளைஞர் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது உருவாக்கப்படும் இப்பரிந்துரைகள் மற்றும் யோசனைகள் சில சமயங்களில் கொள்கை வகுப்பாளர்களை சென்றடைந்து உண்மையான கொள்கை விவாதங்களில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக விழுமியங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்திய இளைஞர் நாடாளுமன்றம் எதிர்கால தலைவர்களை வளர்த்து நாட்டின் நிர்வாகத்தில் இளைய தலைமுறையினரின் குரல்கள் ஒலிப்பதை உறுதி செய்கிறது. அதேபோல் ஐக்கிய ராச்சிய இளைஞர் நாடாளுமன்றம் 1999 11 தொடக்கம் 18 வயதுடைய இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கும் பொது கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் ஒரு தளமாக நிறுவப்பட்டது. அரசியலில் இளைஞர்களின் ஈடுபாட்டை வளர்ப்பதற்கும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் இளைய தலைமுறையினரின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இது உருவாக்கப்பட்டது. பிரித்தானிய இளைஞர் மன்றத்தின் ஆதரவோடு இது செயற்பட்டு வருகிறது. இதன் உறுப்பினர்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வருடாந்திர அமர்வுகளில் கூடி அவர்கள் தங்களுக்கு முக்கியமான பிரச்சினைகளை விவாதித்து வாக்களிக்கிறார்கள். ஐக்கிய ராச்சிய இளைஞர் நாடாளுமன்றம் இளைஞர்களின் நலன்களுக்காக வாதிடுவதில் குறிப்பிடத்தக்க சக்தியாக வளர்ந்துள்ளது. சட்டமியற்றும் விவாதங்களுக்கு பங்களிக்கிறது. ஐரோப்பிய இளைஞர் நாடாளுமன்ற அமைப்பு ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாகும். இது ஐரோப்பிய இளைஞர்களை குடியுரிமை மற்றும் கலாச்சார புரிதலில் தீவிரமாக ஈடுபட ஊக்குவிக்கிறது. இது ஐரோப்பா முழுவதிலும் இருந்து சுமார் 40,000 இளைஞர்களை உள்ளடக்கியது. 1987 பிரான்சின் ஃபோண்டைன்ப்ளூவில் இது நிறுவப்பட்டது. இளைஞர் நாடாளுமன்றத்தின் முதல் சர்வதேச அமர்வு 1988 பிரான்சில் நடைபெற்றது. அஜர்பைஜான், அல்பேனியா, லக்சம்பர்க்,
ஆர்மீனியா, ஆஸ்திரேலியா, பெலாரஸ், பல்கேரியா, குரோஷியா, சைப்ரஸ் செக் குடியரசு, எஸ்டானியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜார்ஜியா, கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, கொசோவோ, லாட்வியா, லிதுவேனியா குடியரசு, மால்டோவோ, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து, போர்த்துக்கல், ருமேனியா, ரஷ்யா, செர்பியா, ஸ்லோவாக்கியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, துருக்கி, ஐக்கிய ராச்சியம், உக்ரைன் ஆகிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஐரோப்பிய இளைஞர் நாடாளுமன்ற அமர்வுகளில் அங்கத்தவராக இருக்கின்றனர். கனடாவின் இளைஞர் நாடாளுமன்றம் 1980களில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பின்னர் ஆண்டுதோறும் கூடிய ஒரு இளைஞர் மாதிரி நாடாளுமன்றம் ஆகும். கனடாவின் இளைஞர் நாடாளுமன்றத்திற்கான பிரதிநிதிகள் பெரும்பாலும் கனடாவில் செயற்பட்ட 8 மாகாண இளைஞர் நாடாளுமன்றங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டனர். இந்த சந்திப்பின் விளைவாக தேசிய இளைஞர் நாடாளுமன்ற சங்கம் உருவானது. நிஃபா ஒரு கூட்டாட்சி நிறுவனமாக ஒருங்கிணைக்கப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்பாகும். ஒவ்வொரு மாகாண இளைஞர் நாடாளுமன்றத்திலிருந்தும் 2 பிரதிநிதிகள் நிஃபாவின் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டனர். அவர்கள் 6 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகியை நியமித்தனர். YPC ஒரு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சரவை, நிழல் அமைச்சரவை மற்றும் உண்மையான நாடாளுமன்றத்தை போன்ற குழு அமைப்புகளை கொண்டிருந்தாலும் YPC உறுப்பினர்கள் எந்த அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. எல்லா நேரங்களிலும் அமைச்சரவை அமைச்சர்கள் உட்பட ஒவ்வொரு உறுப்பினரும் மனசாட்சிக்கு ஏற்ப வாக்களிக்க உரிமையுண்டு. கனடாவின் இளைஞர் நாடாளுமன்றம் வழக்கமாக 8 கேபினட் அமைச்சர்களை கொண்டிருந்தது. ஒவ்வொரு மாகாண இளைஞர் நாடாளுமன்றத்திலிருந்தும் ஒருவர் ஒவ்வொரு அமைச்சரும் விவாதத்திற்காக சட்டத்தை அறிமுகப்படுத்துவார்கள். சில மாகாண இளைஞர் நாடாளுமன்றங்களைப் போலல்லாமல் YPC சட்டம் எந்த வடிவத்திலும் நடந்து கொண்டிருக்கும் திட்டத்தை ஸ்தாபிப்பதற்காக இல்லை. மசோதாக்கள் அன்றைய உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை பரிசீலிக்க மட்டுமே இருக்கும். அனைத்து பிரதிநிதிகளுக்கும் ஒரே நேரத்தில் மொழிபெயர்ப்புடன் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய 2 மொழிகளிலும் விவாதங்கள் நடந்தன. இலங்கையில் இளைஞர் நாடாளுமன்றம். இலங்கையில் இளைஞர் நாடாளுமன்றம் என்ற எண்ணக்கரு 1995இல் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் இளைஞர் நாடாளுமன்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2010இல் இலங்கை இளைஞர் நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக நிறுவப்பட்டது. இது இலங்கையின் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் NYSC இளைஞர் விவகாரங்கள் மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சின் அனுசரணையில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் இளைஞர் நாடாளுமன்றம் என்பது இளைஞர்களை அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதையும் அவர்களின் தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பதையும் இலக்காக கொண்ட ஒரு முயற்சியாகும். இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கும் இளைஞர்கள் தொடர்பான பிரச்சினைகளை பற்றி விவாதிப்பதற்கும் பல்வேறு சமூக சவால்களுக்கு தீர்வுகளை முன்வைப்பதற்கும் ஒரு தளமாக செயற்படுகிறது. இலங்கை இளைஞர் நாடாளுமன்றம் இளைஞர்களிடையே குடிமை பொறுப்புணர்வை வளர்த்து ஆட்சி மற்றும் பொது சேவையில் எதிர்கால பாத்திரங்களுக்கு அவர்களை தயார்படுத்த முயல்கிறது. இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டின் இளைஞர்களின் பன்முகத்தன்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இவ்நாடாளுமன்றம் விவாதங்களை நடத்துகின்றது, தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றது. அத்துடன் அது தேசிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் ஜனநாயக நடைமுறைகளில் மதிப்புமிக்க அனுபவத்தை பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. இலங்கையில் இளைஞர் நாடாளுமன்றத்தின் கட்டமைப்பு. இலங்கையின் இளைஞர் நாடாளுமன்றத்தின் கட்டமைப்பு தேசிய நாடாளுமன்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் உறுப்பினர்களுக்கு யதார்த்தமான மற்றும் நடைமுறை அனுபவத்தை வழங்குகிறது. அதன் வழக்கமான கட்டமைப்பு பின்வருமாறு அமைந்திருக்கும். உறுப்பினர்கள்:
இளைஞர் நாடாளுமன்றம் இலங்கை முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இந்த உறுப்பினர்கள் வாக்களிக்கும் முறை மூலம் அவர்களது சகாக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தலைமை சபாநாயகர் இளைஞர் நாடாளுமன்றம் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கும் ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது. அவர் அமர்வின் ஒழுங்கை உறுதிப்படுத்தி விவாதங்களை முறையானதாகவும் இலகுவாகவும் நடைபெற உதவுவார். துணை சபாநாயகர் சபாநாயகருக்கு உதவுகிறார் மற்றும் அவர் இல்லாத நேரத்தில் சபாநாயகராக செயற்படுகிறார். பிரதமர் உறுப்பினர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இளைஞர் நாடாளுமன்றத்தின் நிர்வாக செயற்பாடுகளை வழிநடத்துவார். அமைச்சர்கள் தேசிய அரசாங்கத்தின் கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு துறைகளுக்கு தலைமை தாங்குவதற்கு உறுப்பினர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். குழுக்கள் இளைஞர் நாடாளுமன்றம் பல்வேறு குழுக்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆர்வங்கள் அல்லது கொள்கைகளில் கவனம் செலுத்துகிறது. இந்த குழுக்கள் பிரச்சினைகள், வரைவு முன்மொழிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பரந்த நாடாளுமன்றத்தில் முன்வைக்கின்றன. பொதுவான குழுக்களில் பின்வருவன அடங்கும்: நிதி, கல்வி, ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் கலாச்சார அலுவல்கள். அமர்வுகள் இளைஞர் நாடாளுமன்றம் வழக்கமான அமர்வுகளை நடத்துகிறது. அங்கு உறுப்பினர்கள் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும், கொள்கைகளை விவாதிக்கவும் மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றவும் கூடுகிறார்கள். இந்த அமர்வுகள் முறையான நடைமுறைகள் மற்றும் நெறிமுறைகளுடன் தேசிய நாடாளுமன்றத்தின் அமர்வுகளைப் போலவே கட்டமைக்கப்பட்டுள்ளன. விவாதங்கள் மற்றும் தீர்மானங்கள் உறுப்பினர்கள் தற்போதைய பிரச்சினைகளில் விவாதங்களில் ஈடுபடுகின்றனர், தீர்மானங்களை முன்மொழிகின்றனர் மற்றும் பல்வேறு விஷயங்களில் வாக்களிக்கின்றனர். இளைஞர் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது அமைப்புகளிடம் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. பயிற்சி மற்றும் மேம்பாடு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடைமுறைகள், பொதுப்பேச்சு, தலைமைத்துவம் மற்றும் பிற தொடர்புடைய திறன்களில் பயிற்சி பெறுகின்றனர். இது அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதையும் ஆட்சி மற்றும் பொது சேவையில் எதிர்கால பாத்திரங்களுக்கு அவர்களை தயார்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. தேர்தல்கள் மற்றும் உறுப்பினர் தெரிவு இலங்கையில் உள்ள இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் நிர்வகிக்கப்படும் செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இளைஞர் நாடாளுமன்ற தேர்தல்கள் வழக்கமாக ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் நடக்கும். உறுப்பினர்கள் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்தல் செயல்முறை 15 தொடக்கம் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் இந்த தேர்தல்களில் கலந்து கொண்டு பிரதிநிதிகளாக ஆக வேண்டும். இந்த முயற்சி இலங்கையில் உள்ள இளைஞர்களிடையே தலைமைத்துவ திறன் மற்றும் அரசியல் விழிப்புணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் தங்களை தாங்களே பரிந்துரைக்கின்றனர். இந்த வேட்பாளர்கள் பொதுவாக 15 மற்றும் 29 வயதுக்கு இடைப்பட்டவராகவும் இளைஞர் அமைப்புகள் அல்லது சமூக நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள். வேட்பாளர்கள் தங்களின் சகாக்கள் ஆதரவை பெற அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளுக்குள் இளைஞர்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அவர்களின் யோசனைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள். பொது தேர்தல்களைப் போன்றே தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர்கள் இளைஞர் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை மக்கள் தொகை மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் கவுன்சிலின் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் மாறுபடும்.
தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டு இளைஞர் நாடாளுமன்றத்தில் தங்கள் பதவிக்காலத்தை தொடங்குவார்கள். அவர்கள் அமர்வுகள், விவாதங்கள் மற்றும் இளைஞர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேசிய கொள்கை விவாதங்களுக்கு பங்களிக்கும் நோக்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகளிலும் பங்கேற்கின்றனர். இளைஞர் நாடாளுமன்றத்தை மேற்பார்வையிடும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் NYSC நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் செயல்முறையை பராமரிக்க பாடுபடுகிறது. அரசியல் சூழ்ச்சியை விட இளைஞர்களின் மேம்பாடு மற்றும் பிரதிநிதித்துவத்தில் கவனம் செலுத்துவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு அவர்கள் செயற்படுகின்றனர். இலங்கையின் இளைஞர் நாடாளுமன்றத்தில் 225 உறுப்பினர்கள் உள்ளனர். 165 பேர் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இளைஞர் கழகங்களை உள்ளடக்கிய ஜனநாயக தேர்தல் செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதே நேரத்தில் வேட்பாளர்கள் தங்கள் மாவட்டங்களின் இளைஞர் கழகங்களை கட்டாயமாக பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். மீதமுள்ள 65 மற்ற உறுப்பினர்கள் அவர்களின் கல்வி, தலைமைத்துவம் மற்றும் பிற பாடநெறி தகுதிகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நேர்காணல் செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இலங்கை இளைஞர் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வது நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பிரதேசங்கள் மற்றும் சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களின் ஈடுபாடு மற்றும் பிரதிநிதித்துவத்தை முதன்மையாக கொண்ட ஒரு பாரபட்சமற்ற செயல்முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல வழிகளில் அரசியல் கட்சிகளிடமிருந்து நேரடி மறைமுக செல்வாக்குகள் செலுத்தப்படலாம். சில வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் அல்லது இளைஞர் பிரிவுகளுடன் இணைந்திருக்கலாம். கட்சி நடவடிக்கைகளில் அவர்களின் ஈடுபாடு திறம்பட பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான ஆதரவையும் பார்வையையும் அவர்களுக்கு வழங்க முடியும். அரசியல் கட்சிகள் அல்லது அவற்றின் பிரதிநிதிகள் குறிப்பிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்கு வளங்கள், வழிகாட்டுதல் மற்றும் பரந்த பார்வையாளர்களை சென்றடைவதற்கான தளத்தை வழங்கலாம். பிரச்சார ஆதாரங்கள்: அரசியல் கட்சி தொடர்புகளை கொண்ட வேட்பாளர்கள் நிதி, தளபாட ஆதரவு மற்றும் ஊடக கவனம் உள்ளிட்ட சிறந்த பிரச்சார ஆதாரங்களை பெறலாம். அரசியல் கட்சிகள் அல்லது அவர்களின் சித்தாந்தங்களால் பாதிக்கப்படும் இளைஞர் வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுடன் தொடர்புடைய வேட்பாளர்களை ஆதரிக்கலாம். இவ்வாறான தாக்கங்கள் இருந்த போதிலும் இளைஞர் நாடாளுமன்றத்தின் முதன்மை இலக்கு ஜனநாயக செயல்முறைகளில் ஈடுபடுவதற்கும் தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பதற்கும் முக்கிய அரசியல் நிகழ்ச்சிகள் நிரல்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களின் சகாக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் இளம் தலைவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குவதாகும். இலங்கை இளைஞர் நாடாளுமன்றத்தின் SLYP முதலாவது அமர்வு 2010 மே 23 அன்று மகரகமவில் உள்ள இலங்கை இளைஞர் நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. தற்போது இலங்கையின் 5வது இளைஞர் நாடாளுமன்றம் பதவியில் உள்ளது. இலங்கையின் இளைஞர் நாடாளுமன்றத்தின் தற்போதைய பிரதமர் பதும் ரணசிங்க ஆவார். 5வது இலங்கை இளைஞர் நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நிபுணி ஷெஹேனி அபைதிர தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சி தலைவராக சிதிஜ மிகிரங்க தெரிவு செய்யப்பட்டார். 5வது இளைஞர் நாடாளுமன்றம் நாட்டின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் பல முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்தது. தேசிய வரவு செலவு திட்ட விவாதங்களுக்கு பங்களிப்பு. 2024 தேசிய வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்களில் இளைஞர் நாடாளுமன்றம் தீவிரமாக பங்கேற்றுள்ளது. இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை வெற்றி கொள்வதற்கான உத்திகள் மீது கவனம் செலுத்தி 2024 வரவு செலவு திட்டத்திற்கான நுண்ணறிவு மற்றும் ஆலோசனைகளை இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர். நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் நிலையான மற்றும் சுயசார்பு பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை அவர்கள் எடுத்துரைத்தனர். அவர்களின் முன்மொழிவுகள் மற்றும் நுண்ணறிவுகள் அரசாங்கத்தால் மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது.
இது தேசிய பொருளாதார திட்டத்தில் இளைஞர் நாடாளுமன்றத்தின் ஈடுபாட்டை எடுத்து காட்டுகிறது. இளைஞர் நாடாளுமன்ற சட்டம். இளைஞர் நாடாளுமன்றத்தை ஒரு சுதந்திரமான அமைப்பாக நிறுவனமயமாக்குவதற்காக இளைஞர் நாடாளுமன்ற சட்டத்தை முறைப்படி இயற்றுவது குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்த சட்டம் இளைஞர்களுக்கு சட்டம் இயற்றும் திறன்களை கொண்டு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டது. இதன் மூலம் அவர்கள் தேசிய கொள்கை உருவாக்க செயலில் அவர்களின் பங்கேற்பை உறுதி செய்கிறது. அரசியல் அகாடமி. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அகாடமி. அரசியல் அறிவியல், ஆட்சி மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் இளம் தலைவர்களுக்கு கல்வி மற்றும் பயிற்சி அளிக்க ஒரு அரசியல் அகாடமியை நிறுவுதல். இது தேசிய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் எதிர்கால பாத்திரங்களுக்கு இளைஞர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிராந்திய வளர்ச்சி குழுக்கள். உள்ளூர் மயமாக்கப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் சமச்சீரான பிராந்திய வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் வட்டார வளர்ச்சி குழுக்களை உருவாக்குதல். இந்த குழுக்கள் மத்திய அரசு மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயற்படும் சுயசார்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கும். டிஜிட்டலைசேஷன். திறன் வெளிப்படைத்தன்மை மற்றும் அணுகல் தன்மையை மேம்படுத்துவதற்காக இளைஞர் நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான பரிந்துரைகள் செய்யப்பட்டன. தகவல் தொடர்பு, ஆவணப்படுத்தல் மற்றும் பொது ஈடுபாடு ஆகியவற்றிற்கான டிஜிட்டல் தளங்களின் பயன்பாடு இதில் அடங்கும். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளம் இலங்கையர்களின் குரல்கள் செவிசாய்க்கப்படுவதையும் கருத்தில் கொள்ளப்படுவதையும் உறுதி செய்து நாட்டின் சட்டம் இயற்றுதல் மற்றும் அபிவிருத்தி செயல்முறைகளின் தீவிரமாக பங்களிப்பதில் இளைஞர் நாடாளுமன்றத்தின் அர்ப்பணிப்பை இந்த பரிந்துரைகள் பிரதிபலிக்கின்றன. இலங்கையின் 5வது இளைஞர் நாடாளுமன்றத்தின் 3வது அமர்வு கடந்த ஜூன் 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான கேட்போர் கூடத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் இடம்பெற்றது. முழு இலங்கை இளைஞர் நாடாளுமன்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்திய 131 உறுப்பினர்கள் இதில் பங்கு பற்றினார்கள். தேசிய கொள்கை வகுப்பில் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க பங்கை வகிப்பது, ஜனநாயக செயல்முறைகளில் இளைஞர்களின் தீவிர பங்களிப்பை உறுதி செய்தல், தகவலறிந்த முடிவெடுத்தல் மற்றும் முன்மொழிவுகள் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுதல் ஆகியவை இளைஞர் நாடாளுமன்றத்தின் இலக்குகளில் அடங்கும். தேசிய சட்டமன்றத்திற்கான எதிர்கால தலைவர்களை வளர்ப்பதற்கு பங்களித்து வரையறுக்கப்பட்ட சட்டமன்ற கட்டமைப்பிற்குள் சுதந்திரமாக செயற்படும் ஒரு வலுவான நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்துவதையும் இளைஞர் நாடாளுமன்றம் நோக்கமாக கொண்டுள்ளது. இதனை திறம்பட நடைமுறைப்படுத்த இளைஞர் நாடாளுமன்றம் கட்டமைக்கப்பட்டு நிறுவனமயமாக்கப்பட வேண்டும். SLYP-யின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வாக்களிப்பதற்கும் சமூக அபிவிருத்திக்குமான நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பற்றுவதற்கும் சம வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இளம் பிரதிநிதிகளின் குரல்களுக்கு அதிக கவனம் செலுத்தி இளைஞர்களை அவர்களது பங்காளிகளாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் எதிர்கால தலைவர்களாகவும் அங்கீகரிக்க வேண்டும். மேலதிகமாக பெற்ற இளம் பெண்களின் பங்கேற்பு விரிவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் திகதி உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களின் குரல்களை அங்கீகரிப்பதற்காகவும் வலுப்படுத்துவதற்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட சர்வதேச இளைஞர் தினம் சர்வதேச ரீதியில் கொண்டாடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர் தினம் நிலைபேறான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை வலுவூட்டுதல் எனும் கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இன்றைய எமது சமூக சூழல் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து அக்கறை கொள்வதில்லை. இக்கருப்பொருள் இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை பொறுப்பேற்க அதிகாரம் அளிப்பதன் முக்கியத்துவத்தை அடிகோடிட்டு காட்டுகிறது. இந்த ஆண்டு இலங்கை இளைஞர்கள் மத்தியில் புத்தாக்கத்திறன் மற்றும் தலைமைத்துவத்தை வளர்ப்பதில் மீள வடிவமைக்கப்பட்ட இலக்குகளுடன் சர்வதேச இளைஞர் தினத்தை கொண்டாடுவதில் உலகளாவிய சமூகத்துடன் இணைகிறது. இலங்கையில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்களின் சனத்தொகை 4.8 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
இது மொத்த சனத்தொகையில் 23% அதிகமானதாகும். 2015 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருக்கான ஒட்டுமொத்த தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 53.6% உள்ளதுடன் இதில் ஆண் மற்றும் பெண் பங்கேற்பு விகிதம் முறையே 75.4% மற்றும் 35.2% காணப்படுகிறது. இது இலங்கை மிகவும் முக்கியமான தருணத்தை நோக்கி பயணிப்பதை காட்டுகிறது. இளையோரின் ஆற்றல், புத்தாக்கம் மற்றும் உட்பொதிந்துள்ள திறமைகள் ஆகியவை இங்கு நிலைமாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியை கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் எனும் செயல்முறைக்கான தயார்படுத்தலில் இலங்கையின் முன்னெடுப்புகளில் இளைஞர் அபிவிருத்தி மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவை தொடர்பான இலங்கையின் அனுபவங்கள், படிப்பினைகள் குறித்த உரையாடல் அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி.